ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தி கிங்டம் ரிவைவல் சர்ச் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆங்காங்கே வீடுகளில் இந்த சோசியல் மீடியா மூலமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளும் உலக நாடுகளின் பல இடங்களிலும் இருந்து இந்த ஆராதனையை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome everyone who is watching this worship through this social media from different parts of India and abroad. We welcome you. May God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். Those who are crushed in spirit, ஆவியிலே நறுங்குண்டவர்களை அவர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் தேற்றுகிறார். The Lord is near to heartbroken. இந்த கால வேளையிலும் இந்த ஆராதனையில நொறுங்குண்ட இருதயத்தோட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றும்படி உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேற்றும் போகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நொறுங்குண்டவர்கள். உடைய இருதயம் பலவித வேதனையில் இருக்கிறது. பல கஷ்டங்களிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வேதனையை அறிந்திருக்கிற தகப்பன் உங்களை தேற்றும்படி இந்த கால வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்களை தேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட ஜனங்களை, வேதனை உள்ளவர்களை அவர் ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் போவதில்லை. பிரச்சனைகளில் இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் திரும்பி பார்க்காமல் செல்லுகிறதில்லை. வேதத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். வேதனை உள்ளவர்களுக்கு அவர் விடுதலை தருகிறார். பாடுகளில் இருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நொறுங்குண்ட இருதயம் இந்த கால வேளையிலும் கர்த்தர் உங்களை தேற்ற ஆயத்தமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலை உங்களை எதிர்கொண்டு நின்றாலும் சரி, இயேசு உங்களை தேற்ற வல்லமையுள்ளவர். இந்த கால வேளையில இந்த இயேசு உங்களுக்கு தேறுதலையும் ஆறுதலையும் தருவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோல்வி அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை தோற்று போன நிலைமையில் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில நீங்கள் இங்கே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தேற்ற வல்லமை உள்ளவர். இந்த இயேசு உங்களை தேற்ற வல்லமை உள்ளவர். இந்த இயேசு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஒரு போதும் தள்ளிவிடுகிறதில்லை. அவர்களை தேற்றுகிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கால வேளையில அதே இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய, உங்களை தேற்றும்படி, உங்களை ஆற்றும்படி, நீங்கள் இழந்து போன நிலைமையில, நொந்து போன இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உங்கள் இருதயத்தை அவர் தேற்றுகிறார். உங்கள் காயங்களை அவர் கட்டுகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா நாடு வழியாய் சென்று கொண்டிருக்கிறார். சீஷர்களோடு அவர் போகும் பொழுது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றருகே இயேசு உட்காருகிறார். அப்பொழுது
சமாரியாவில் இருந்து வருகிற ஒரு ஸ்திரியை பார்த்து அவளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ அவள் மிகவும் வேதனையோடு கூட, உடைந்த உள்ளத்தோடு, பல பிரச்சனைகளோடு, வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் அங்கே கிணற்றுக்கு தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். அவருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்கள் இடத்துல அவள் சிக்கி தவித்து அவருடைய வாழ்வு கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறது. இப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமையில், அந்த ஊர் மக்கள் அவளை மதிக்காத நிலைமையில், அவள் சரியான ஒரு எதிர்காலம் இல்லாத நிலைமையில் வேதனையோடு ஒருவேளை அந்த கிணற்றருகே அவள் வந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவளை சந்தித்த பொழுது ஆண்டவர் அவளிடத்தில் கேட்கிறார். இந்த சந்திப்பு அவள் கொஞ்சமும் எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பு. அவள் கிணற்றுக்கு தண்ணீர் மொள்ளதான் போய் கொண்டிருக்கிறாள். அவள் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்திலே இயேசு இருப்பது அவளுக்கு தெரியாது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதும் அவளுக்கு தெரியாது. அங்கே ஒரு மனிதரை சந்திக்கிறார். அவர் யூதர் என்பது மாத்திரம் அவளுக்கு தெரியும். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவள் இன்னார் என்பது அவளுக்கு தெரியாது. ஆண்டவரோடு ஏற்படுகிற இந்த சந்திப்பு சற்றும் எதிர்பாராதது. எனக்கு அருமையானவர்களே, இவளை இயேசு கிறிஸ்து சந்திக்கிற அந்த நேரம் அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு அவளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவள் யதார்த்தமாக அவள் எப்பொழுதும் போல தண்ணீர் எடுக்கும்படி தான் போகிறாள். அவள் தண்ணீர் எடுக்கும்படி போகிற போது அங்கே இயேசுவை சந்திக்கிறாள். It was an unexpected encounter. It was an unexpected encounter with Jesus. சற்றும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு. இந்த கால வேளையில this may be an unexpected meeting with Jesus. My dear brothers and sisters, this may be your unexpected meeting with Jesus. இது ஒருவேளை நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பாக இருக்கலாம். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்தில் இயேசு உங்களுடைய வேதனை அறிந்து உங்கள் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரம் நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்தில் அவர் உங்களோடு பேசும்படி, நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி இயேசு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is an unexpected encounter in your life. It is an unexpected encounter. நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத, நீங்கள் சற்றும் யோசித்திராத நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ, நாம் என்ன செய்ய போகிறோம், எதிர்காலம் என்று ஒன்று இருந்தால் எனக்கு மட்டும் ஏன் அது இல்லை? பலருடைய வாழ்க்கையில பிரச்சனை தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே, உதவிக்கு ஒருவரும் இல்லாத நிலைமையில் தனித்து விடப்பட்ட, கைவிடப்பட்ட நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த நாள் கர்த்தர் எதிர்பாராமல் உங்களை சந்தித்திருக்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சந்திப்பு இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதும் இல்லை. இதுதான் ஆண்டவரோடு கூட நீங்கள் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு தருணம். பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்களாய் நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல மாதங்களாய், பல நாட்களாய் உங்களுடைய வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது.
என்ன செய்வோம் என்று தெரியாத நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, இதுவரை இருந்த நிலைமைகளை, இதுவரை இருந்த பிரச்சனைகளை, இதுவரை இருந்த பாடுகளை, கண்ணீரை கர்த்தர் மாற்றும்படி இன்றைக்கு உங்களை சந்திக்க இயேசு உங்கள் வீட்டிற்கு, உங்கள் அறைக்குள் வந்திருக்கிறார். இயேசு உன்னுடைய வாழ்க்கை மாற்றும்படி, உன் அறைக்குள் உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இந்த சமாரிய ஸ்திரீ சற்றும் எதிர்பார்க்கவில்லை இயேசு அங்கே இருப்பார் என்று சொல்லி. ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது சில காரியங்களை எனக்கு ஞாபகத்திலே கொண்டு வருகிறார் தேவன். எனக்கு சில காரியங்களை கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவள் வருவதற்கு முன்னாக இயேசு அந்த கிணற்றருகே வந்து உட்கார்ந்திருந்தார். அவருக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் இவள் வருவாள் என்று. ஆனால் அவளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இயேசு அறிந்திருந்தார் இவள் இப்பொழுது இங்கே வருவாள் என்று சொல்லி அவளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கும் உங்களுடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களுக்காக வழி அருகே காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வரும் பொழுது உங்களை சற்றும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அவர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். God is expecting you, my dear brothers and sisters. God is expecting you. இவள் வருவது அவருக்கு முன்பே தெரியும். ஆகையினால அவர் அந்த கிணற்றருகே காத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவள் உடைந்து போன இருதயத்தோடு கூட உள்ள ஒரு பெண்மணி. அந்த ஊரிலே அவளை மதிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவள் வாழ்க்கை நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தோல்வி மாத்திரம்தான் அவள் சந்தித்தது. ஆண்டவர் அவளிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு சரியான வாழ்க்கை இல்லை, உனக்கு சரியான புருஷனும் இல்லை, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை, அவளுக்கென்று ஒரு குடும்பம் இல்லை, அவளுக்கென்று ஒரு எதிர்காலம் இல்லை. அவருடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாயிருந்தது. உடைந்து போன நிலைமை, வேதனையோடு கூட தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரியை சந்திக்கும்படி இயேசு அங்கே காத்து கொண்டிருந்தார். தோல்விதான் அவருடைய வாழ்க்கை, பிரச்சனை தான் அவருடைய வாழ்க்கை, அவமானம் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை, வேதனை மட்டும்தான் அவள் சந்தித்தது. அந்த கிராமத்திலே அவளை மதிப்பதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தோல்வியை மாத்திரம் சந்தித்து வேதனை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் இன்றைக்கு இந்த நாளிலே சந்திக்கும்படி நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத இந்த நேரத்திலே அவர் உங்களை சந்திக்க உன் அறைக்குள் அவர் வந்திருக்கிறார். ஒருவேளை தோல்விதான், பலவீனம்தான், கஷ்டம்தாயா, வேதனைதான், வியாதிதான், ஒன்றும் இல்லாத நிலைமைதான், ஆனாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வருடங்கள் ஆயிருக்கிறது, மாதங்கள் ஆயிருக்கிறது, அவர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. இப்பொழுது அவர் உன்னை சந்திக்கும்படி உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேற்றுகிறார். உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, வேதனை மாத்திரம் தான் உன்னுடைய வாழ்க்கையாயிருக்கிறதோ, புலம்பிக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை சந்திக்கும்படி உன்னை சந்திக்கும்படி இயேசு உனக்கு அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ வருவது ஆண்டவருக்கு தெரியும். நீ வருவது ஆண்டவருக்கு தெரியும். என கருமையான தெய்வ பிள்ளையே, கிணற்றின் அருகிலே உட்கார்ந்திருந்தவர் இந்த சமாரிய ஸ்திரியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இப்படி உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற இருதயத்தோடு ஒருவள் வருகிறார். அவளோடு நான் பேச வேண்டும். சீஷர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அவரிடத்தில் பேசுகிறார்.
அருமையானவர்களே, சமாரிய ஸ்திரீயின் இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு தண்ணீர் கொடு. அப்படி கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் கேட்பது என்ன என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பாருங்கள், இப்பொழுது அவளுக்கு தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அவளுடைய தேவையை அவர் அறிந்து அவளிடத்தில் பேசுகிறார். அவளுடைய தேவையின் அடிப்படையிலே அவளோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், if you knew God's gift and who it is who says give me a drink, you would have asked him and he would have given you living water. You would have asked him, நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்திருப்பார். If you knew God's gift, தேவனுடைய கிருபை வரங்கள் என்ன என்பதை நீ தெரிந்திருந்தார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்திருந்தார், நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தண்ணீர் தேவை ஆண்டவருக்கு இல்ல, இவ்வளவுதான் தேவை உள்ளவள் அவள்தான். ஆனால் ஆண்டவர் அவளிடத்தில் கேட்கிறார், தண்ணீர் கொடுப்பாயா? Give me a drink. எனக்கு தண்ணீர் கொடுப்பாயா? அப்பொழுது அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவரே, என்னிடத்தில் ஏன் கேட்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலம் தாகம் வராத தண்ணீரை நான் உனக்கு கொடுக்க கூடும். நீ என்னிடத்தில் கேட்டார். இன்றைக்கு அவளுடைய தேவை அதுதான். எனக்கு அருமையானவர்களே, அவள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் யார் என்று அறிந்திராமல், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவளை குறித்து முழுவதும் அறிந்தவராய் அவளிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை அறிந்தவராய், இயேசு உங்களை உணர்ந்தவராய், உங்கள் நிலைமைகளை அறிந்தவராய், உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்தவராய் இப்பொழுதும் உங்கள் அருகிலே அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய மனவேதனை ஆண்டவருக்கு தெரியும். அவர் உனக்கு அற்புதம் செய்ய உன் அருகில் அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உன்னுடைய தேவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். உன்னுடைய நிலைமைகள் ஆண்டவருக்கு தெரியும். God looks beyond our sins and our failures. God looks beyond our failures. God looks beyond our sins. நம்முடைய பாவங்களுக்கு பின்னாகவும், நம்முடைய பாவங்களுக்கு அடுத்தும், நம்முடைய தோல்விகளுக்கு அடுத்தும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு அடுத்தும் அவர் நம்மை பார்க்கிறவர். தோல்வியே நம்முடைய வாழ்க்கையாயிருந்து, வேதனை தான் நம்முடைய வாழ்க்கையாயிருந்து, கண்ணீரில் மூழ்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிலைமைகளை மாற்ற வாழ முடியும். God looks beyond your failures. ஒருவேளை நீங்கள் தோற்று போன நிலைமை, வாழ்க்கை இழந்த நிலைமை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, எதுவுமே செய்ய முடியவில்லை என்று கைகள் கட்டி போட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்களுடைய பிரச்சனைக்கும் மேலாய், உங்களுடைய பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் மேலாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர்.
இந்த காலை நேரத்திலே இயேசு உன்னுடைய நிலைமைகளை மாற்ற வல்லமையுள்ளவர். இந்த காலை வேளையில இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு பாவி என்பதுதான் மற்றவர்களுக்கு தெரியும். இந்த சமாரிய ஸ்திரீ சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட வேண்டியவள் என்பதுதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அவள் அப்படிப்பட்டவள் தான் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் மற்ற ஜனங்கள் பார்க்கிறபடி இயேசு பார்ப்பதில்லை. மற்றவர்கள் முடிவு கட்டுகிறபடி, மற்றவர்கள் தீர்மானம் பண்ணுகிறபடி இயேசு தீர்மானிக்கிறது இல்லை. மற்றவர்கள் தீர்வு சொல்லுகிறபடி இயேசு தீர்வு சொல்லுகிறது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உலகம் தள்ளி வைத்தவர்களை, உலகம் ஒதுக்கி வைத்தவர்களை, மனிதர்கள் ஒதுக்கி வைத்தவர்களை இயேசு உதவி செய்தவர்களை தூக்கி நிறுத்துகிறார். அவர்களை கர்த்தருடைய கரம் தூக்கி நிறுத்துகிறது. எனக்கு அருமையான உள்ளே, இவள் பாவி என்பதுதான் அவள் மீது வைத்திருக்கிற முத்திரை. இவள் ஒதுக்கப்பட்டவள், இவள் சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட்டவள். ஆனால் இயேசு அவளை பார்க்கும் பொழுது அவர் அவளுடைய பாவத்திற்கும் பின்பாக, அவளுடைய தோல்விகளுக்கும் பின்பாக அவளுடைய வேதனைகளை பார்த்தார். அவள் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை பார்த்தார். அவளுடைய இருதயம் எவ்வளவு வேதனைக்குள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்தார். இந்த காலை வேளையிலும் மனிதர்கள் ஒருவேளை உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எனக்கு தெய்வச்சனமே, ஒருவேளை மனிதர்கள் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தனித்து விடப்பட்டிருக்கலாம், உதவிக்கு ஒருவரும் இல்லாத நிலைமையில் தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு அற்புதம் செய்ய முடியும். உன்னுடைய தோல்விக்கும் பின்பாக உன்னுடைய இருதயத்தின் வேதனைகள் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய துக்கம் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய வேதனைகளுக்கும் பின்பு நம்முடைய இருதயத்தின் நிலைமைகளை அவர் பார்க்கிறவர். நாம் அடைந்திருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளிடத்தில் பல கேள்விகள் இருக்கிறது. பல கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் பேசும் பொழுது கடைசியாக he was the answer to every questions. அவரே எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் மாறினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஆழமான தேவைகள், the deepest needs of you, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றிற்கும் அவரே பதிலாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வேதனைகளுக்கு பதில் அவர்தான். உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் அவர்தான். உன்னுடைய மன கலக்கத்திற்கு பதில் அவர்தான். இயேசு ஒருவரே உன்னுடைய வேதனைக்கும், உன்னுடைய கலக்கத்துக்கும், உன்னுடைய கண்ணீருக்கும், உன்னுடைய பலவீனத்திற்கும், உன்னுடைய தோல்விக்கும் பதிலாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில இயேசு உனக்கு பதிலாய் மாறுவார். இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், everyone who drinks this water will be thirsty again, but whoever drinks the water that I give him will never be thirsty again. But the water that I gave him will become in him a spring of water. A spring of water. நான் கொடுக்கிற அந்த தண்ணீர் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இனி ஒருபோதும் தாகம் வராது. அவள் பார்க்கிறாள், இனி ஒருபோதும் தாகம் வராது என்றால் நான் இந்த கிணற்றுக்கு வர தேவையில்லை. இனி நான் இப்படி வேதனைப்பட அவசியமில்லை. இனி நான் கலங்க தேவையில்லை. இனி நான் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இனி என்னுடைய வாழ்க்கைக்காக நான் போராட தேவையில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் அப்படி செய்ய தேவையில்லை, அவசியமில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ் எஸ் இட் இஸ்.
இனி ஒரு போதும் நீ கலங்க அவசியம் இல்லை. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள் ஊறும். என கருமையானவர்களே, அந்த சிறிய பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வருமானா இனி ஒரு போதும் நீ கலங்க தேவையில்லை. கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார். ஓ, it is an unexpected encounter with Jesus. ஓ, இது சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பு ஆண்டவரோடு கூட. ஓ, இனி ஒரு போதும் நீ வேதனைப்பட தேவையில்லை. இனி ஒரு போது நீ கலங்க தேவையில்லை. இனி ஒரு போது நீ கண்ணீர் விட தேவையில்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்றை, ஓ, நீ உன் தோல்விகளை, உன் கண்ணீரை, உன் பலவீனத்தை, ஓ, உன்னுடைய இழப்புகளை அவர் திரும்ப தருகிறவர். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் நீ சற்றும் எதிர்பார்த்திராதவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் நிந்தைகளை அவர் மாற்றுகிறார். உன் அவமானங்களை அவர் தூக்கி எடுக்கிறார். ஓ, உன்னுடைய வேதனைகளை அவர் துடைத்து போடுகிறார். உன் கண்ணீரை அவர் துடைத்தருகிறார். இனி ஒரு போதும் நீ அழ தேவையில்லை. It is an unexpected encounter. இயேசு சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்தில் உன்னை சந்தித்திருக்கிறார். உன்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது. உன்னுடைய தோல்விகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சமாரிய ஸ்திரீ கொஞ்ச நேரத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் அவருடைய வாழ்க்கை மாறினது. கடைசியாக அவள் சொல்லுகிறாள், நான் ஊருக்குள் போகிறேன். அவள் வேகமாய் ஓடி போய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் சொல்லுகிறாள். ஓ, அவள் சொன்னதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு ஓடி வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவளே, அந்த கிராமத்தில் எந்த மதிப்பும் இல்லாதவள், அந்த மக்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவள், அவமானமே உருவாகியிருந்த அவளுடைய நிலைமை. யாரும் அவளுடைய வார்த்தை ஒருபோதும் கேட்டதில்லை, கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவோடு அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. The encounter changed a lot. The encounter with Jesus, the encounter with the Lord can change your life. அவர் அவளோடு பேசிக் கொண்டிருந்த அந்த நொடி பொழுது, அந்த நிமிடம் அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்திருக்கிறதை அவளே உணராமல் இருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவளுடைய நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. இவள் இதுவரை இன்னும் அதை அனுபவிக்கவில்லை. இப்பொழுதுதான் முதல் முறை அவள் அந்த ஊருக்கு திரும்பி போகிறாள். எப்படி போகிறாள் என்றால், இதுவரை தண்ணீர் எடுத்துக்கொண்ட ஊருக்கு போகும் பொழுது அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இதுவரைக்கும் நடந்திருக்காது. இப்பொழுது அவள் வேகமாய் ஓடி போய் அவளை பார்க்கும்போது அந்த மக்கள் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். அவள் போய் என்ன சொல்லுகிறாள்? அந்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, இவருடைய வார்த்தைக்கு அங்கே ஒரு அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு மதிப்பு. அவள் சொன்ன உடனே அந்த ஊரே கிளம்பி வருகிறது. இவள் சொன்னது என்ன தெரியுமா? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், ஒருவர் எனக்கு சொன்னார். வேற எதுவுமே சொல்லல. ஏற்கனவே இவ என்ன செஞ்சான்னு அந்த ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் சொல்லுகிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்லிவிட்டார். இவளுடைய வாழ்க்கை மாறினது. இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த இவளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்த ஜனங்கள் இவள் வார்த்தையை கேட்ட உடனே அப்பொழுதுதான் இவளுக்கு தெரிந்திருக்கும், ஓ, நம்முடைய வார்த்தை கேட்கிறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்கிறார்களா?
எப்பொழுது அங்கே அந்த அந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு ஓடி வருகிறார்களோ அப்பொழுதுதான் அவள் யோசிக்கிறாள். ஏனென்றால் அவளை மதிப்பதற்கு அங்கே ஒருவரும் இருந்திருக்க கூடாது. அவளை ஒரு பொருட்டாய் நினைப்பதற்கு அங்கே ஒருவரும் இல்லை, இருந்திருக்க மாட்டார்கள் என கருமையானவர்களே. காரணம் அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. தோல்விதான் அவருடைய வாழ்க்கை, ஒழுக்கமின்மைதான் அவருடைய வாழ்க்கை, ஒன்றுமில்லாததான் அவளுடைய வாழ்க்கை. மற்றவர்களைப் போல ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாததுதான் அவளுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்டவள் இப்பொழுது பேசுகிறாள், ஜனங்கள் கேட்கிறார்கள், அவளுக்கு பின் ஓடி வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒதுக்கப்பட்டிருந்த அவளுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அந்த கிராமமே புறப்படுமானால் இந்த கால வேளையில ஒதுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை, ஓ அடையாளம் தெரியாமல் இருக்கிற உன்னை, ஓ ஒன்றுமில்லாது இருக்கிற உன்னை, ஓ எல்லாம் இழந்த நிலைமையில் இருக்கிற உன்னை, ஓ தோல்வியே வாழ்க்கையா இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is because of the one encounter. அது ஒரே ஒரு சந்திப்பில் நிகழ்ந்தவை. இது ஒரே ஒரு சந்திப்பினால் ஏற்பட்டது. அந்த சந்திப்பு யாரோடு கூட தெரியுமா? இயேசுவோடு கூட. இன்றைக்கும் நீங்கள் வருவதற்காக அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அவர் வந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தோல்விதான் உங்களுடைய வாழ்க்கை, பலவீனம்தான் உங்க வாழ்க்கை, வியாதிதான் உங்கள் வாழ்க்கை, என்ன செய்வது என்று தெரியாத நிலைமைதான் நீங்கள் எப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. Just an encounter can change your life. God is expecting you to come. நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காலை நேரத்தில் தோல்விக்கும் மேலே கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய பாவத்துக்கும் பின்பதாக கர்த்தர் பார்க்கிறார். ஒருபோதும் உங்கள் பாவத்திலே உங்களுடைய இருதயம் நொறுங்குண்ட நிலைமையிலே கர்த்தர் உங்களை விடுவதில்லை. அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். எனக்கு அருமையானவர்களே, அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போம். அந்த ஒரு சந்திப்பு ஆண்டவரோட கூட இந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இயேசுவே, hallelujah, Jesus. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? Thank you. பார்க்கிறீரா? எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போமா? நீங்க இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஓ உங்க இருதயத்துல கை வைத்து, தோல்வியில, கஷ்டத்துல, வேதனையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். இந்த கால வேளையில உங்களை சந்திக்கிற இயேசு, அவர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போமா? கண்கள்
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்திருக்கலாம். ஓ, வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி இருக்கலாம். உன்னை ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவோ உன்னை தேடி வருகிறவர். தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் உன்னை அப்படியே அள்ளி எடுத்து அணைத்து உன் வாழ்க்கை நிலைமைகளை மாற்றுகிறவர். அவரை நோக்கி பார்ப்போமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எங்களை தேடி வந்த நல்ல நேசரே, தோல்விகளுக்கு ஆண்டவரே, கஷ்டத்துக்கு, பலவீனத்துக்கு ஆண்டவரே, கண்ணீருக்கு, வேதனைக்கு ஓ பாத்திரராயிருந்த எங்களை, இவைகள் எல்லாவற்றிலும் நொந்து போன உடைந்து போன இருதயத்தோடு இருக்கிற எங்களை தேடி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில மலங்கள் படிட்டு இருதயத்துல கை வைத்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு உள்ள இந்த சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேற்றுகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நொறுக்கப்பட்ட நிலைமைகள் ஆண்டவரே, ஆவி நொறுங்கின நிலைமைகள், ஓ இருதயம் உடைந்த நிலைமைகள் உம்மிடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஓ, நீர் அவர்களை பார்த்தபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே தோல்விகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். இயேசுவே ஒரு புது வழியை நீர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அவமானம் நீங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு புது வழி ஆண்டவரே, புது வாழ்க்கை அவர்களுக்காக நீர் ஏற்படுத்தி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் கரங்களில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் தேவாவியானவரே அவர்களை புதிதாய் நீர் மாற்றுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் தோல்விகளை மாற்றி ஜெயமாய் ஆண்டவரே அவர்களை வாழ பண்ண வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. என் கரங்களில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமோடு உள்ள இந்த சந்திப்பவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே அவர்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.